At what rate of simple interest rupees 4,000 will amount to rupees 5,000 in 4 years? ரூபாய் 4000 ஆனது 4 ஆண்டுகளில் ரூபாய் 5000 ஆகிறது எனில் கணக்கிடப்பட்ட தனிவட்டி விகிதம் யாது? என்ன கேட்குறாங்க கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 4000 கொடுத்துருக்காங்க. இந்த 4000 ஆனது அப்படிங்கும் போது இது அசல். அது 4 வருடத்தில் 5000 மாறுது. அப்போ n 5000 மாறுதுங்கிறது தனி வட்டி கிடையாது. ஏன்னா அசலை விட இது அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது அமௌண்ட்டு. இப்போ எண்ணில் ஆகிறது கணக்கிடப்பட்ட தனி வட்டி விகிதம் அது. அப்போ இந்த அமௌண்ட்டு அசலோட வட்டி வீதமும் சேர்ந்து தான் நமக்கு அமௌண்ட்டாக இருக்குது. அப்போ இதில் வட்டி வீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5000ல் 4000 போச்சுன்னா 1000. அப்போ 1000 தான் வட்டி வீதம். பாருங்கள் ஃபார்முலாவில் SI = PNR/100. அப்போ அசல் என்னது 4000, N பார்த்திங்கன்னா 4, R பார்த்திங்கன்னா நமக்கு வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறோம். இதில் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ SI என்னது அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். அப்போ 5000லேருந்து 4000 கழிச்சோம்னா 1000 கிடைக்கிது. R கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலாவில் பிரதியிடலாம். SI என்னது 1000, இதே 1000, இதே அசல் பார்த்திங்கன்னா 4000 இன்ட்டு வருடம் 4 இன்ட்டு 6 கண்டுபிடிக்கணும் பை 100. இப்போ 2 0 2 0 கேன்சல். அப்போ மீதி பார்த்திங்கன்னா பாருங்க, இந்த 2 0 2 0 கேன்சல். இங்கே பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, இதில் கேன்சல் பண்ணது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 0வும் இங்கே 2 0வும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது 2ஆல் வகுக்கும் போது இது 50 வருது. திரும்ப இது கேன்சல் பண்ணும்போது 25 வருது. அப்போ இந்த ஒரு 0வும் இந்த ஒரு 0வும் கேன்சல். இதை நான் போடுறேன் பாருங்கள். இது 1000 கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 4000 இன்ட்டு 4 இன்ட்டு 6 பை 100. 2 0 2 0 கேன்சல். இந்த 0 இந்த 0 கேன்சல். அப்போ இது வகுக்கும் போது இது ஒரு தாட்டி, இது 25 தாட்டி. அப்போ 25 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 6 இருக்குது. இந்த 4 இந்த பக்கம் பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் போனால் வகுத்தலில் வரும். அப்போ 25/4 வரும். இதில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, இதை 4ஆல் வகுக்கிறாங்க. இப்போ 2ஆல் வகுக்கும் போது 2, இது 50, இதையும் வகுக்கும் போது 25 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 0 2 0 கேன்சல், இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல். அப்போ 4 இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னா, இப்போ 1 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 6/25 இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது பின்னத்தில் பக்கத்தாலேயே மல்டிப்ளையில் இருக்குது. இது இந்த சைடு போகும்போது தலைகளாக போகணும். அப்போ 25/4 ஈக்குவல் டு 6. எது வேணால் எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா R = 25/4. இது கலப்பு பின்னமாக நம்ம மாற்றணும் அப்படின்னா 4ஆல் வகுக்கும் போது நமக்கு 6 1/4% வருது. நன்றி.